Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான யம்மியான ரெசிபி தான் பார்க்க போறோம். KFC ஸ்டைல் chicken 65 தான் பார்க்க போறோம். எக்ஸாக்ட் அதே டேஸ்ட்ல இருக்கிற நம்ம chicken 65 எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படினு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரெகுலரான டேஸ்ட்ல இல்லாம நம்ம KFC ல வாங்குற அதே கிறிஸ்பினஸ் ஓட இருக்கிற ஒரு சூப்பர் டேஸ்டான ஒரு chicken 65 தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா மஞ்சத்தூள் லெமன்லாம் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஹோம்மேட் சிக்கன் மசாலா. இது 65 பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது. மசாலாவோட ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெசிபி வீடியோ போடுறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு எக்கு முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 300 கிராம்னா ஒரு ஃபுல் எக்கு அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இதான் அதோட ரேஷியோ. 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் 65 பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம சிக்கன்லேயே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகணும். அப்போ தான் இது ரொம்ப சூப்பராக மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக சிக்கனில் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு ரொம்பவே ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக 65க்கு நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி மட்டும்தான் ஃப்ரை பண்ணுவோம். மேலே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியான ஒரு லேயர் இருக்கும். ஓகே, இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக ஃப்ரை ஆகிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. 100% KFC ஸ்டைலே தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் பீஸை எடுத்து மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மயோனைஸ் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம லீவ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.